ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தில் முஹர்ரம் மாதத்தின் 9வது சனிக்கிழமையாகும். ஞாயிற்றுக்கிழமை முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளாகும். இந்த 2 நாட்களில் நோன்பு வைப்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி நமக்கெல்லாம் போதனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இந்த ஆஷுரா நோன்பை பற்றி, யார் ஆஷுரா நோன்பை நோக்கிறாரோ யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த வருட பாவத்திற்கு பரிகாரமாக இந்த நோன்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த சுன்னத்தை பேணி நாளையும் நாளை மறுநாளும் நாம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நோன்புக்கான காரணம் என்ன? ஏன் இந்த நோன்பை நாம் நோக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காரணத்திற்காக இந்த நோன்பு வைக்க சொன்னார்கள் என்பதையெல்லாம் நாம் ஹதீஸ்களில் தேடி பார்க்கும் போது மிக அழகான ஒரு வரலாறு நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவில் வந்து பார்க்கும்போது யூதர்கள் யகூதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளைக்கு நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா ஃபரஅல் யஹூத் தஸூமு யௌம் ஆஷூரா. 10வது நாள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்த யூதர்களை பார்த்தார்கள். பார்த்து கேட்டார்கள், மா ஹாதா, இது என்ன, ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. காலு ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது வெற்றி நாள், நாம் வெற்றி கண்ட நாள். ஹாதா யௌமுன் அல்லாஹு பனி இஸ்ராயீல் மின் அதுவிஹிம் ஃபஸாமஹு மூஸா, இந்த நாளில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனி இஸ்ராயீல் கூட்டத்தினரை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினார். அன்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஃபானா அஹத்து பி மூஸா மின்கும், உங்களை விட மூஸா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் தகுதிப்படுத்தவன் நான் தான், எனக்கு அதிக அதிகாரம் ஹக் இருக்கிறது, நான் நோன்பு வைப்பேன் என்று சொல்லி நோன்பு வைத்தார்கள். அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் லைன் வகைத்து இலா காபில், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் லா சூமன் தாசிய, 9வது நாளும் நோன்பு வைப்பேன். யூதர்களுக்கு மாறுச்சியும் விதமாக 9வது நாளும் நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அப்போ இந்த நோன்பு ஏன் வைக்கிறோம்? அன்னைக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனிடமிருந்து மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தினரையும் காப்பாற்றினான் என்று சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த காப்பாற்றினான் அவர்கள் எப்படி இருந்தார்கள்
என்னெல்லாம் கொடுமை நடந்தது, அல்லாஹ் எப்படி அவர்களை காப்பாற்றினான் என்ற வரலாறு குர்ஆன் நெறியிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அழகான வரலாறு. குர்ஆன் அல்லாஹ் நிறைய வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான். அதில் அதிகமாக சொல்லப்பட்ட வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தான். நம்ம தேடி பார்த்தோம்னா சூரத்துல் பக்ராவில் எடுத்து நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், அவர்களுடைய சமுதாயம் அவர்களுக்கு இழைத்த கொடுமைகள், அதை அவர்கள் எதிர்கொண்ட விதம், அவங்க எவ்வளவு உறுதியோடு இருந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த உண்மை வரலாறுகளை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 28வது அத்தியாயத்தில் சூரத்துல் கஸஸ்ல ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நத்லு அலைக மின் நபஇ மூசா வ ஃபிர்அவுன் பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். நான் உமக்கு உண்மையான வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌனுடைய உண்மையான வரலாறை மூமின்கள் படிப்பினை பெறுவதற்காக நபியே உங்கள் மூலமாக அறிவிக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த அழகான வரலாறை நமக்கு சொல்லி காட்டுகிறார். என்ன வரலாறு அது? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததிலிருந்து அவர்கள் அந்த வெற்றி கண்ட வரைக்கும் எல்லாமே ஒரு பெரிய பாடம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ பிறந்தாங்க, அதுவே ஒரு பெரிய மோஜிசா, அதிசயம் தான். ஃபிரௌன் பனி இஸ்ராயீலை பல கூறுகளாக பல பிரிவுகளாக பிரித்து அதில் ஒரு பிரிவை அவன் பலவீனப்படுத்தி வைத்திருந்தான். அவர்களை எப்போதுமே அவர்கள் மீது கொடுமை செய்வது, அவர்களுக்கு எதிராக அநீதிகளை இழைப்பது, இப்படிதான் ஃபிரௌன் செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, இந்த கூட்டத்தில் எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் அவர்களை கொன்றுவிட வேண்டும். நுதப்பிஹு அப்னாஹும் வயஸ்தஹ்யி நிசாஹும். பெண்கள் பிறந்தால் அவர்களை விட்டுறணும். ஆண் குழந்தை பிறந்தால் பிறந்த உடனே தனக்கு போட்டியாக வந்து விடுவானோ என்ற அச்சத்தில் ஃபிரௌன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஆண் குழந்தைகள் தான் இந்த சமுதாயத்தில் பிறந்தால் நீங்கள் கொன்று விடுங்கள் என்று தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவிப்பை வெளியிட்டான் ஃபிரௌன். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அறிவிப்பு செய்த பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க வைக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம், அது எப்படி அல்லாஹ் காப்பாற்றுகிறான் பாருங்கள். நாம எல்லாம் ஒரு சின்ன விஷயத்துல கண் கலங்கி ஒண்ணுமே நடக்கல, கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்படுறோம். அல்லாஹ் தஆலா அந்த அறிவிப்பிற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமை பிறக்க வைத்து அவர்களை எப்படி வளர்க்க வைக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். தாய்க்கு கவலை, இப்போ என் குழந்தை போயிட போகுது, ஆண் குழந்தையா போயிடுச்சு. ஏன்னா அரசனுடைய அறிவிப்பு, கொடுங்கோல் மன்னனுடைய அறிவிப்பு என்னன்னு சொன்னா ஆண் குழந்தை பிறந்தால் கொன்றுவிட வேண்டும் என்பதுதான் அறிவிப்பு. இப்போ இந்த குழந்தை அவனா யாராவது கொன்று விடுவார்கள் என்றுதான் பயந்து கொண்டிருந்தார்கள் அந்த தாய். ஆனால் அல்லாஹ் காப்பாற்றுகிறான். அனஜதி ஃபீஹி ஃபித்தாபூத் சூரத்துல் தாஹா 20வது சூரா இதை சொல்லி காட்டுகிறது. கஸஸ் இதை சொல்லி காட்டுகிறது. ஷூராவிலும் அல்லாஹ் தஆலா இந்த வரலாறை சொல்லி காட்டுகிறார். பல இடங்களில் குர்ஆனை தேடி பார்க்கலாம். அந்த குழந்தையை காப்பாற்றும் விதமாக அல்லாஹ் தஆலா அந்த தாய்க்கு சொல்கிறார், ஒரு தொட்டிலை நீங்கள் ஏற்படுத்துங்கள், அந்த தொட்டிலில் அந்த குழந்தையை வையுங்கள். அந்த குழந்தையை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தங்கை அவர்கள் கொண்டு போய் கடலிலே விடுவார்கள். கடல்ல சின்ன குழந்தை, பிறந்த குழந்தையை ஒரு தொட்டில வச்சு கடல்ல விடணும். யாராவது அவங்க அது தயாராவாங்களா? தாய். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், பயப்படாதீர்கள், உங்களுக்கு நாம் நற்செய்தி சொல்ல போகிறோம். அனிகதி ஃபீஹி ஃபித் தாபூதி ஃபகதி ஃபீஹி ஃபில் யம்மி ஃபல்யுல்கிஹில் யம்மு பிஸ்ஸாஹில் யஅஹுது அதுவுல்லி வ அதுவுல்லா. என்னுடைய விரோதியும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு விரோதியாக இருந்த ஃபிரௌன், உங்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய ஃபிரௌன், அவர்களை கொண்டே இந்த குழந்தையை வளர்க்க வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் சொன்ன மாதிரி செய்ய. ஒரு தொட்டிலை ஏற்படுத்தி குழந்தையை வச்சு கடல்ல விடுங்க. போய் கடல்ல விட்டார்கள். அவருடைய தங்கை அதை பின்தொடர்ந்து செல்கிறார். போய் பார்க்கிறாரு என்ன நடக்குது. அந்த கடல்ல ஒரு பெட்டி தொட்டி வந்து கொண்டே இருக்கிறது. ஃபிரௌனுடைய மனைவி பார்க்கறாங்க, இது ஏதோ வருது. அதை எடுத்து பார்த்தால் குழந்தை எடுத்த உடனே ஆண் குழந்தை. அப்போ என்ன செய்யணும்? கொண்டு விட வேண்டும். ஆனால் அவருடைய நாவின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், குர்ரத்து ஐனின் லீ வலக். ஃபிரௌனே, இதை நாம் எடுத்துக்கொள்வோம், இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு பயன் தருவான்.
உனக்கும் எனக்கும் கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பார் என்று மனைவி மூலமாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அதாவது இரக்கமற்றவனுக்கு சொல்ற வார்த்தை என்ன? அவனுக்கு இரக்கமே இல்லை. சின்ன குழந்தைகளை கொடூரமாக கொன்று குவிப்பவன், அவர்களை பார்த்து மனைவி சொல்றாங்க, உனக்கும் எனக்கும் கண் குளிர்ச்சியாக. இரக்கம் இல்லாதவனுக்கு எது கண் குளிர்ச்சி இருக்கணும்? இரக்கம் இல்லாதவனுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கும்? மகிழ்ச்சி என்பதே இல்லை. ஆனால் மனைவி சொல்லி காட்டுகிறார்கள், நாம் எடுத்துக்குவோம் இந்த குழந்தையை, நாம வளர்ப்போம், இந்த குழந்தை நமக்கு பயன் தரும், நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் என்று அந்த மனைவி சொன்னதை அவனும் நம்புகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொன்று கொல்லப்படுவதற்கு பதிலாக ராஜ மாளிகையில் அவர்கள் வளர்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த வரலாறு சும்மா நம்ம படிச்சுட்டு போறதுக்கு இல்ல. அல்லாஹ் நாடினால் எதையும் செய்து காட்டுவான். அல்லாஹ் நாடினால் எந்த கொடுங்கோல் முன்னாலேயும் அல்லாஹ் நமக்கு நல்ல விஷயங்களை செய்து காட்டுவான். இன்னைக்கு கூட சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது. நாம தான் நினைக்கிறோம் கொடுங்கோல் இதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடூரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இப்போ இந்த காலத்தில் தான் நம்முடைய சமுதாயத்துக்கு கொஞ்சமாவது கல்வியுடைய விழிப்புணர்வு வந்திருக்கிறது. இல்லைன்னா அப்படியே இருந்தாங்க, படிக்க மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டார்கள். நம்ம உலகத்தில் இருந்துட்டோம்னா அல்லாஹ் வானத்தில் இருந்து மண்டோ சல்வா இறக்குவான் என்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார். ஆனால் பெற வேண்டிய விழிப்புணர்வு இன்னும் நிறைய இருக்கிறது. இன்னும் நாம அடைய வேண்டிய இலக்கு வெகு தூரம் இருக்கிறது. இந்த வரலாறின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் முயற்சி செய்தால், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் அல்லாஹ் எதையும் செய்து காட்டுவதற்கு ஆற்றல் படைத்தவன், சக்தி படைத்தவன் என்று அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக சொல்லி காட்டுகிறார். இவர்கள் அங்கே வளர்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த பிறகு நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. எல்லாமே பல வார ஜும்மாக்களில் பேச வேண்டிய சம்பவங்கள். சிலரை மட்டும் நாம் போய் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அப்படி வளர்க்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியான பிறகு, அவர்கள் நபியான பிறகு ஃபிரௌனிடம் சத்தியத்தை எடுத்து சொல்லி காட்டுகிறார்கள். நம்முடைய நிலைமை என்ன? நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவர்களுக்கு பிறந்திருக்கிறோம், அவங்க ஒரு தப்பான கொள்கையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன்னா தாய் என்ன நினைப்பாங்களோ, தந்தை என்ன நினைப்பாங்களோ, இல்ல இந்த சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்களோ என்று நாம என்ன செய்யறோம்? வெட்கப்படுகிறோம், இல்லைன்னா போய் சொல்வதற்கு தயக்கம் காட்டுகிறோம். ஆனால் ஃபிரௌன் இடம் வளர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடமே போய் சத்தியம் சொல்லணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவனை திருப்பி கேட்கிறான், அலம் நுரப்பிக ஃபீனா வலீதன், மூசாவே குழந்தை பருவம் இங்கதானே இருந்தது, என்கிட்ட தானே வளர்ந்த, என்னுடைய காசில என்னுடைய பணத்தில நீ வளர்ந்து விட்டு எனக்கு சொல்ல வந்துட்டியா? அதுவும் எப்படி சொல்ல வராரு? ஃபிரௌனே நீ கடவுள் இல்லை, நீ இறைவன் இல்லை, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், சக்தி படைத்தவன், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்னவனிடம் அவர் தைரியமா போய் சொல்றாரு, நீ இல்ல, உன்னுடைய சாப்பாடு நான் சாப்பிட்டாலும் இதுதான் சத்தியம், அது சாப்பிடுறதுனால ஒரு உபகாரம் செய்வதனால அது பெரியது இல்லை, நான் சத்தியத்தை சொல்கிறேன். அவர் தெளிவாக எடுத்து சொன்னார் மூசா அலைஹிஸ்ஸலாம். சொன்ன பிறகு பல சம்பவங்கள் நடக்கிறது. கடைசியாக ஒரு 2 பேர் மத்தியில் போட்டி நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சில அதிசயங்களை, முஅஜிசாக்களை செய்து காட்டினார். அதுல என்ன? ஒரு கையை தன்னுடைய ஜேபில் விட்டு வெளியே எடுத்தால் அப்படியே வெண்மையாக விழும். அல்லாஹ் அந்த ஒரு முஅஜிசாவை அவருக்கு கொடுத்திருந்தார். வலகதா கைனா மூசா 9 ஆயாத்தின் பையினாத், மூசாவிற்கு தெளிவான 9 அத்தியாயங்களை கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதுல ஒண்ணு என்ன? கை அவருடைய கை மினுமினுக்கும். அதே மாதிரி அவர் ஒரு கைத்தடியை வைத்திருந்தார்கள், அது கீழே போட்டா அது பாம்பாக மாறும். அல்லாஹ் அவருக்கு அது கொடுத்த அந்த அதிசயங்கள் அது. அப்போ இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் செஞ்சு காட்டும் போது அவன் என்ன நினைக்கிறான்னா, இதெல்லாம் சத்தியம் இல்லை, இது ஒரு சூனியம், மேஜிக், சூனியம் நினைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆராஃப் 7வது சூரால இந்த வரலாறுகளை நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறார். காலல் மலகு மின் கௌமி ஃபிரௌன் இன்ன ஹாதா லசாஹிருன் அலீம். இப்போ ஃபிரௌனிடம் இருந்த கூட இந்த சூனியக்காரர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனே இன்ன ஹாதா லசாஹிருன் அலீம், கைதேர்ந்த சூனியக்காரர் இவர் மூசா, யுரீது அன் யுக்ரிஜக்கும் மின் அர்திக்கும், அவருடைய இஷ்டம் என்னன்னு சொன்னா நம்மை எல்லாம்
இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். மின் அர்திக்கும் ஃபமாதா தஅமுருன், ஃபிரௌனே எங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இவ்வளோ வந்து ஒரு 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 கைத்தடியை போட்டவுடனே பாம்பாக மாறக்கூடிய ஒரு அதிசயத்தை அவர் செய்யும் போது அதை சூனியம் என்று சொல்லுகிறார்கள் ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தினரும். அதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஃபிரௌன், நீங்களும் செய்து காட்டுங்கள் சூரியத்தை, அவருக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடுங்க, மூசாவுக்கும் அவருடைய கூட்டத்திற்கும். நீங்க என்ன செய்யணும்னா ஊரெல்லாம் சுற்றி நம்முடைய நாட்டில் எங்கெல்லாம் கை தேர்ந்த சூரியக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வாருங்கள், ஒரு போட்டி வைப்போம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்ப அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் ஜெயித்து விட்டால் மூசாவிடம் நாங்கள் ஜெயித்து விட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த கும்லமினல் முகர்ரபீன், நீங்கள் என்னுடைய ரொம்ப சமீபத்தில் இருப்பீர்கள், பெரிய போஸ்ட் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாம் எல்லா அதிகாரமும் கிடைக்கும். ஆகையால் நீங்கள் போய் வந்து ஆளுங்களை திரட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க சூனியக்காரர்கள் எல்லாம் திரட்டி கொண்டு வந்தார்கள். கை தேர்ந்த சூனியக்காரர்கள், அதில் வல்லவர்கள், அதில் நிறைய ஆற்றல் படைத்தவர்களை கொண்டு வருகிறார்கள். போட்டி ஏற்பாடு செய்யப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, கேட்கிறாங்க, யா மூசா இம்மா துல்கிய, நாங்க போடணுமா, நாங்க ஆரம்பிக்கணுமா, இல்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, யார் செய்யறதுன்னு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நீங்களே ஆரம்பிங்க. அவர்கள் எதையும் போடுறாங்க, போட்ட உடனே அது பாம்பாக மாறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கைத்தடியை போடுகிறார், அது சீரும் பாம்பாக மாறி அதை எல்லாம் விழுங்கி விட்டது. இதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இவ்வளவு பெரிய முஅஜிசாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்டுகிறார். பார்த்த உடனே அந்த அவர்கள் வித்தை செய்தவர்களுக்கு முன்னாடி இந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். நாம செஞ்சது உண்மை இல்லை, அவர் செஞ்சது ஒரு பெரிய விஷயம். ஆச்சரியப்பட்டு அவர்கள் சஜ்தாவில் விழுந்தார்கள், அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்தார்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தது உண்மை, இது நாங்க செய்ததெல்லாம் உண்மை இல்லை, அது அதிசயம் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் ஈமான் கொண்டார்கள். இதை பார்க்கிறோம் ஃபிரௌன், ஆமன்து லஹு கப்ல அன் ஆதன லக்கும், நான் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்னாடி ஈமான் கொள்கிறீர்களா? இன்ன ஹாதா லமக்ரும் மக்கத்துமு, இது ஒரு பெரிய நீங்க செய்யக்கூடியதெல்லாம் வந்து பெரிய சூழ்ச்சியாக இருக்கிறது, நான் விட மாட்டேன். லவ் கத்தியன்ன ஐதியக்கும் வார்ஜுலக்கும் மின் ஹிலாஃப், மாறு கை வெட்டுவேன். வலவ் சல்லிபன்னக்கும் அஜ்மஈன், உங்கள் அனைவரையும் தூக்கத்தில் இடுவேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன, நீங்க ஜெயிச்சா பக்கத்தில் இருப்பீங்க, உயர்ந்த பதவிகளை பெறுவீர்கள், நீங்கள் தான் வந்து எல்லா அந்தஸ்தையும் பெறுவீர்கள் என்று சொன்ன ஃபிரௌன், இவர்கள் வந்து ஈமான் கொண்ட காரணத்தினால் மாறு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் அந்த மாதிரி கிராஸ்ல வெட்டுவேன். அது மட்டும் இல்ல, உங்களை தூக்கலில் இடுவேன், நீங்க செத்து போகணும், இதான் உங்களுடைய நிலை என்பதை ஃபிரௌன் சொல்லி காட்டுகிறார். அவங்க சொன்னாங்க, எது வேணாலும் செஞ்சுக்கோ, லா கைர், நாங்கள் கவலைப்பட மாட்டோம், ஒமா தன்மைமு மின்னா இல்லா ஆமன்னா, நாங்கள் அல்லாஹ்விடமே திருப்பி செல்லக்கூடியவர்கள், எது வேணாலும் செஞ்சுக்கோ. ஃபக்தி அன்த கால், இந்த உலகத்துல வந்து எது வேணாலும் தீர்ப்பளித்துக்கொள். இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, உலகத்திலேனா நீ தீர்ப்பளிக்க முடியும், மறுமையில ஒன்றும் செய்ய முடியாது. குர்ஆன் பல வார்த்தைகளில் அவர்கள் சொன்னதை சொல்லி காட்டுகிறது. கவலை இல்லை, எதை வேணாலும் செய், நீ நினைச்சதை சாதித்துக்கொள், எந்த தீர்ப்பையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். ரப்பனா அஃப்ரிக அலைனா ஸப்ரா, அவங்க கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான், அல்லாஹ் பொறுமையை கொடு, இதை எதிர்கொள்வதற்கு பொறுமையை கொடு. வதவஃபனா முஸ்லிமீன், எங்களை மூமின்களாக முஸ்லிம்களாக மன்னிக்கச் செய். இதாங்க முக்கியம். எல்லா ஜும்மா பயான்களையும் நாம கேட்கறதுல மிக முக்கியமானது இதுதான். வாழ்க்கையெல்லாம் முஸ்லிமா இருக்கிறது அது சிறந்தது இல்ல, மௌத்துடைய நேரத்தில் ஈமானோடு இருக்கணும், முஸ்லிமாக இருக்கணும். ஹாத்திமா பில் கைர் என்று சொல்வாங்களே, நம்முடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். அந்த நல்ல முடிவிற்காக எப்பவுமே நான் காத்து கொண்டே இருக்கணும். எப்பவுமே வந்து அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு மாற்றமா போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் நம்முடைய மௌத் வந்துருச்சுன்னா, இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்கள் எல்லாம் முடிவின்படிதான். முடிவில் நம்ம எப்போ போறோமோ, வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டு சவாபு செஞ்சு தொழுது எல்லாம் செஞ்சுட்டு மரணிக்கிற நேரத்தில் ஈமான் இல்லாம மரணித்தோம் என்று சொன்னால் ஒரு பயனும் இல்லை.
எந்த ஃபைதாவும் கிடைக்க போறது இல்ல. அதனால அவங்க துஆ கேட்டார்கள், தவஃபனா முஸ்லிமீன், யா அல்லாஹ் முஸ்லிம்களாக எங்களை மன்னிக்க செய்வாயாக என்று கேட்டார்களே, அந்த துஆவை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உறுதி அவங்க உறுதியோடு அதை எதிர்கொண்டார்கள். அவர்களை அவன் கொடுமைப்படுத்தினான். இந்த கொடுமைப்படுத்திய அந்த ஃபிரௌன் விரட்டி செல்கிறான். இவங்களை எல்லாம் ஓடுறான். ஃபிரௌனும் அவனுடைய கூட்டம். முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டே இருக்கும் போது சூரத்துல் ஷூரா, சூரத்துல் கஸஸ் இருக்குது, ஷூராலையும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அவர்கள் நேர கடந்து போகும்போது முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம். அதாவது நாலு பக்கமும் தெரிவது மரணம் மட்டும்தான், மவுத் மட்டும்தான். முன்னாடி போனா கடல்ல மிதந்து சாடும், செத்து போனோம், அதான் வழி. பின்னாடி போனோம்னு சொன்னா ஃபிரௌனுடைய கையில அடிபட்டு சாவும். ரெண்டு பக்கமும் சாவுதான் தெரியும், வாழ்ற வழியே இல்ல. அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், இன்னா லமுதுரகு, மூசாவே நாங்கள் சரியாக மாட்டிட்டோம், நாங்கள் பிடிக்கப்பட்டு விட்டோம், முடிஞ்சிருச்சு கதை, மரணத்தை தவிர ஒண்ணுமே தெரியல. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கல்லா, கண்டிப்பா இல்ல. இந்த ஈமானைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அஸ்பாப் எல்லாம் முடிந்த நிலை, எதுவுமே ஒரு காரணமும் எல்லாம் முடிஞ்ச பிறகும் அல்லாஹ் வழியை ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் ஈமானுடைய சிறந்த நிலை. அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறார், இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, கண்டிப்பாக இல்ல, என்னோடு நிச்சயமாக என்னுடைய இறைவன் இருக்கிறான், ரப் இருக்கிறான், அவன் வழி காட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த கைத்தடியை கடல் மேல் அடிக்க செய்தார். அடித்தவுடனே மலை போல் அது வழியை ஏற்படுத்தி, மலை எவ்வளவு ஹைட்டா இருக்கும் அந்த மாதிரி தண்ணி அப்படியே நிற்குது. நின்று இவர்கள் கடல் கடந்து போகக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். அப்போ இது ஒரு பெரிய அத்தாட்சி. அவங்க கடல் கடந்து செல்கிறார்கள். அவங்க மீண்டுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஈமான் கொண்டவர்களும் தண்ணியிலையும் மிதித்து சாவல, பின்னாடி அடி வாங்கியும் சாவ அல்லாஹ் அவர்களை மன்னிக்க செய்யல. தன்னுடைய ஆற்றலால், பேராற்றலால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை காப்பாற்றி விட்டார். கடல் கடந்து சென்று விட்டார்கள். இதை பார்க்கிறான் ஃபிரௌன் பார்த்துட்டு பின்னாடியே வந்துட்டே இருக்கான். அவன் வழி இருக்குது, அவங்களுக்கு மட்டுமா வழி, எங்களுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி பின்னாடி பின்தொடர்ந்து வந்தான். அதை அல்லாஹ் சூரத்துல் யூனுஸ்ல சொல்லி காட்டினான், வஜாவஸ்னா பிபனி இஸ்ராயீல் அல்-பஹர் ஃபஅத்பஅஹும் ஃபிர்அவுன் வஜுனூதுஹு பகியன் வஅதுவா. இந்த வழியை பார்த்தவர்கள் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தினரும் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு வந்தார்கள். நாங்களும் இந்த வழியை கடந்து உங்களை சும்மா விடுவோமா, பார்த்துக்கோன்னு சொல்லி பின்னாடி வந்தாங்க. அல்லாஹ் அந்த வழியை மூடிட்டான். மூடிட்டு அவங்க அந்த கடலில் மூழ்கடிக்க செய்தான். ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், மூழ்கடிக்கக்கூடிய நேரத்தில் ஃபிரௌன் சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி பனு இஸ்ராயீல், அந்த இறைவன் யாருக்கு எந்த இறைவனுக்கு ஈடு இணை இல்லையோ, பனு இஸ்ராயீல் எந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அந்த இறைவனை, எவன் இறைவன் நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தானோ, கடைசி நேரத்தில் அவன் சொல்றான், அந்த அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், இப்போவா, இந்த நேரத்திலேயா, வகத் அஸைத கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன், இதுக்கு முன்னாடி மாறு செய்து தீய கூட்டத்தோடு இருந்தியே, இப்போவா ஏத்துக்கிற? இல்ல, முடியாது. அதான் அதுவும் ஒரு பெரிய படிப்பினை. அவ்வளவு பெரிய மோதிசாவை கடந்து வாழ்ந்த முஸ்லிம்கள் பின்னாடி ஃபிரௌன் வரும்போது அல்லாஹ் மூழ்கடிக்க செய்கிறான். அவன் அதை பார்த்த உடனே அதை ஏற்றுக்கிறான். கடைசி நேரம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் ஈமானுடைய பயன் இல்லை. எப்போ தொண்டைக்குரிய ஈமான் நம்முடைய உயிர் அடைந்து விடுகிறதோ, மாலம் யுகல்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தௌபாவுடைய வாசல் எதுவரைக்கும் சொன்னா உயிர் தொண்டைக்குழி அடைவதற்கு முன்னால் தான். அந்த நேரம் வந்துச்சுன்னா எல்லாமே ஈமான் கொள்வோம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஈமானை ஏற்றுக்கொள்ள மாட்டான், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எவ்வளவு நாம கலங்கினாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அந்த நேரம் எப்போ யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. நல்லா இருக்கிறவங்க நேற்று தான் பார்த்தேன், 2 நிமிஷம் பார்த்தேன், 5 நிமிஷம் முன்னாடி பார்த்தேன் சொல்றோம். ஆனா அந்த நேரம் எப்போன்னு யாருக்குமே தெரியாம அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் கேட்டோம் என்று சொன்னால்
அது ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்ஆன் இது நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறது. நாம் உடனே ஜும்மால எல்லாம் கேட்கிறோம், இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ثم يتوبون من قريب. யா தௌபா என்று சொன்னா தெரியாம தப்பு செஞ்சிட்டு உடனே அல்லாஹ்விடம் கேட்பதுதான் தௌபா. வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸிய்யா, அது தௌபா இல்லங்கறாங்க. மூணாவது சூரா ஆல இம்ரான்ல சொல்லும்போது ஒரு தௌபாவை தௌபா இல்ல, வலைஸத்தி தௌபா லில்லதீன யஅமலூன ஸிய்யா, பாவங்களை செய்யக்கூடியவர்களுடைய தௌபா, அவர்கள் தௌபா கேட்டாலும் அது தௌபாவில் சேராது. ஏன் சேராது? அவங்க கடைசி நேரம் வரைக்கும் பாவம் செஞ்சுட்டே இருந்து லாஸ்ட்ல அல்லாஹ் கிட்ட கேக்குறான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸிய்யா ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மவுத் நேரம் ஆமந்து யா அல்லாஹ் என்ன மன்னிப்பு கேட்கும்போது அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார், அவர்கள் ஈமான் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் காபிராகவே மரணிக்கிறார்கள் என்று சூரத்துல் ஆல இம்ரான் சொல்லி காட்டுகிறது. அதற்கு நிதர்சனமான ஒரு உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த படிப்பினைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து பெறுவோம். என்ன படிப்பினை? எப்பவுமே அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்போம், உறுதியான நம்பிக்கையோடு இருப்போம். உறுதியான நம்பிக்கையோடு இருந்தா அல்லாஹ் நாம் எதிர்பாராத விதமாக நமக்கு அல்லாஹ் வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி நாம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டுவோம். அந்த கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தருவார். அதே மாதிரி எப்பவுமே அல்லாஹ்விடம் துஆ கேட்போம், ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா, யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை கொடு, வ தவஃபனா முஸ்லிமீன், மரணிக்கும் போது முஸ்லிம்களாக மன்னிக்க செய்வாயாக என்று கேட்போம். இந்த படிப்பினையும் இந்த வரலாறுல இருக்கிறது. அதே மாதிரி எந்த சின்ன தப்பு செஞ்சாலும் உடனே பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். மரணம் எப்போன்னு தெரியல, அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புக்கு எந்த பயனும் இல்லை என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த படிப்பினைகளை எல்லாம் பெற்று நாம் இந்த 2 நாட்கள் 9, 10 இந்த நோன்பை முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா நோன்பையும் அதுக்கு முன்னாடி 9வது நாள் நோன்பையும் வைத்து கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فأتوا على قوم يعكفون على أصنام لهم قالوا يا موسى اجعل لنا إلها كما لهم آلهة قال إنكم قوم تجهلون. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு முக்கியமான பாடம் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் நமக்கு இருக்கிறது. நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, முஸ்லிம்களில் நாம் சிறந்தவர்கள். ஏன்னு சொன்னா அப்பா முஸ்லீமும் அம்மா முஸ்லீம், தாதா முஸ்லீமும், பரம்பரை முஸ்லீம், சையத் குடும்பம், அந்த குடும்பம், எங்க ஊர்ல எங்க சார்ந்தாந்து இந்த தீனுக்கு செஞ்ச மாதிரி யாராவது செஞ்சிருக்கிறாங்களா? எவ்வளவு எங்க தாதா ஹாஃபிஸாவாக இருந்தார், அவர் ஃபலானாக இருந்தார், அவர் இவ்வளவு செஞ்சாரு, இப்படி பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படி செய்யறதுனால நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று கூட நினைக்கிறோம். சில இடங்களில் இப்படி தப்பா நினைக்கிறான். ஒரு குழந்தையை ஹாஃபிஸாக ஆக்குவது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த குழந்தை ஓதுவது தந்தைக்கும் அந்த சவால் கிடைக்கும். ஆனால் எப்படி நினைக்கிறாங்கன்னா, குழந்தைய ஹாஃபிஸ் ஆகிட்டா நமக்கு ஜன்னத்து பரிசு உடனே கிடைச்சிடும். இப்படியெல்லாம் தாய் தந்தை மூலமாக, குழந்தைகள் மூலமாக நாம ஒண்ணு செய்யலனாலும் சொர்க்கம் போறது, ஜன்னத்துக்கு போறது அவ்வளவு லேசு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மமதை தான், அந்த எண்ணம் தான் நமக்கு எப்பவுமே இந்த மார்க்கத்தில், இந்த தீனில் நிலைத்து நிற்க முடியாத நிலை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இந்த ஃபிரௌனுடைய வரலாற்றில் அவங்க பனி இஸ்ராயலை கடல் கடக்க வைத்தோம். வந்த பிறகு அவங்களோடு இருந்த காஃபிர்கள் எல்லாம் மறைத்து விட்டார்கள். யாரு விரட்டிட்டு வந்தார்களோ ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் அழிக்கப்பட்டு விட்டது. முஸ்லிம்களும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டமும் காப்பாற்றப்பட்டு விட்டது. கடல் கடந்து வந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, ஒரு கூட்டம் பார்த்தோ அலா கௌமி யஅகுஃபூன அலா அஸ்னாமில், தன்னுடைய சமுதாயம் தயார்படுத்தின அந்த சிலைகளை ஒரு சமுதாயம் வணங்கி கொண்டிருக்கிறது. பார்த்த உடனே
அவங்க பார்த்து சொல்றாங்க, யா மூசா இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. அவர்களுக்கு இருக்கிற இந்த கடவுள் மாதிரி சின்ன சின்ன இதை வச்சு வணங்கிட்டு இருக்காங்களே, அதை போல எங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அறிவு கெட்ட கூட்டமாக இருக்கிறீர்களே, அகைரல்லாஹி அபுகீக்கும் இலாஹா, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு ஒரு இலாஹ், ஒரு கடவுள் வேண்டுமா? ஓ ஹுவ ஃபத்தலக்கும் அலல் ஆலமீன், உங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறார், அவனை விட உங்களுக்கு யார் வேண்டும்? இவ்வளவு பெரிய அதிசயத்தை கடந்த பிறகு கூட இப்படி கேட்கிறீங்களே, அறிவு இருக்குதா? அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு யார் வேண்டும் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார் என்று 7வது அத்தியாயம் சூரத்துல் அராஃப் சொல்லி காட்டுகிறது. நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்குதா இல்லையா இந்த நிலைமை? அல்லாஹ் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை தாவீதிற்கும் தேவையில்லாத ஒருத்தருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கணும். இன்னுமே நம்முடைய இந்த உம்மத்தில நாளை பார்த்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லதை ஏற்படுத்தி செய்து தருவதற்கு ஆற்றல் இருக்குது அல்லாஹ்க்கு. அதே மாதிரி தீமையும் அல்லாஹ்விடம் இருக்குது. செய்வானா இல்லாமா கதவல்லாஹு லனா, அல்லாஹ் எதை விதித்து விட்டானோ அதை தவிர நமக்கு எதுவுமே நடக்காது என்று உறுதியோடு நம்ப வேண்டிய இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இன்னுமே அவங்க இது முசீபத்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஒரு வீட்டுல இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு அவசகுணமாக பார்க்கிறது. ஒரு பெரிய பட்டியல் போடலாம், இந்த நாடு சரியில்லை, இது செய்யறது சரியில்லை, இது நடந்தாது சரியில்லை, பூனை குறுக்க வந்தா அது சரியில்லை, இந்த கடல் பிடிக்கல, சிலருக்கு சில குழந்தையும் பிடிக்கல. என்னடா காரணம்? அந்த குழந்தைய ஏன் பெருக்கிறாருன்னா, இவன் இந்த சனியை பிறந்த அல்லாஹ் தன்னுடைய சொந்த மகளையே மகன் மகளையே இந்த சனியை பிறந்த பிறகுதான் வியாபாரம் போயிடுச்சு, எனக்கு கஷ்டம் வந்துச்சு, இவன் பிறந்த பிறகு எல்லாம் நல்ல. இதெல்லாம் முஸ்லிம்களாக இருந்து அல்லாஹ்வை மறுத்து பேசக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் குஃப்ரின் பக்கம் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வரலாறை சொல்லி நமக்கு எல்லாம் புரிய வைக்கிறார். முஸ்லிம்களே, நீங்க எவ்வளவுதான் காலங்காலமாக இஸ்லாத்தில் இருந்தாலும் இப்படி உங்களை ஒழிக்கெடுப்பதற்கு காரணிகள் வரும். குறிப்பா நாம வாழக்கூடிய காலத்துல அது வேகமாக வரும். ஏன்னா மறுமையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கடைசி காலத்துல எப்படி இருக்கும்னா, யுஸ்பிஹு முஃமினன் வயம்சி காஃபிரா. காலையில மூமினா இருப்பாரு, சாயந்தரம் காஃபிரா போயிடுவார். சாயந்தரம் மூமினா இருப்பாரு, காலையில காஃபிரா போயிடுவார். எப்படி போயிடுவாரு? அப்படி மாத்தோம். இங்க இருக்கக்கூடிய புரோகிராம்கள், நிகழ்ச்சிகள், நம்ம வண்ண வண்ணமான நமக்கு காதுகளை ஈர்க்கக்கூடிய செயல்கள், விஷயங்கள், இதெல்லாம் இருக்கும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஈமானை விட்டு வெளியே போயிடும். அல்லாஹ் ரசூல் சொன்னதை விட்டு அந்த மார்க்கத்துடைய வட்டாரத்தை விட்டு வெளியே சொல்லக்கூடிய நிலையெல்லாம் வந்துடும். ஆகையால நாம் எப்பவுமே உறுதியோடு இருப்பதற்கு துவா செய்யணும். எப்பவுமே அந்த உறுதியோடு இருக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி ஜும்மாவுக்கு எல்லாம் முன்னாடி பயானை கேட்டு அதை செயல்படுத்தணும். எங்கெல்லாம் மார்க்கம் சொல்லப்படுகிறதோ அதோடு தொடர்பு இருக்கணும். டெய்லி நாம குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இருக்கணும், தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படியெல்லாம் சில காரியங்களை செய்தால் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தில் நிலைத்து நிற்க செய்வான். நம்ம ஊரையே பாருங்க, குர்ஆனுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்ட ஊர், ஹாஃபிஸ்கள் அதிகமாக இருந்த ஊர். இன்னைக்கு எதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லப்படுகிறது? எந்த விஷயங்களுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர்ல நம்ம ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? இல்ல இங்க என்ன தீன் இல்லையா? நீங்க சொல்லி கொடுக்க ஆளுங்க இல்லாம இருந்தாங்களா? ஷேகுல் ஹதீஸ்கள் முதல் கொண்டு பல தாய்களை உருவாக்கிய ஊர் இது. ஏன்னா நாம கொஞ்சம் தடம் கொண்டோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்ட மாட்டான். நாம் எப்பவுமே உறுதியாக இருப்பதற்கு துவா செய்வோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் மரணிக்கக்கூடிய நேரம் வரைக்கும் ஈமானோடு இருந்து மறுமையில் ஜன்னத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.